இந்த பிளெண்டர் டியூட்டோரியல் வந்து சில ரீசனால பெவல் மாடிஃபையர் வேலை செய்யாம இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்ல போறேன். மொத்தம் 4 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சப்டிவிஷன் மாடிஃபையர் பெவல் மாடிஃபையர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பெவல் மாடிஃபையர் டிசேபிள் ஆகும் வியூ போர்ட்ல மட்டும். இப்போ பாருங்களேன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்ல. அப்பனா என் பெவல் மாடிஃபையர் ஒழுங்கா வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ என் பெவல் மாடிஃபையரை கிளிக் பண்ணி நான் டாப்புக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். அதோட ரீசன் என்னன்னா நம்ம எப்பயுமே நம்ம மாடிஃபைஸை பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான் ஏன் பெவல் மாடிஃபையர் வேலை செய்யலன்றது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே உங்களோட ஜாமெட்ரி குவாட்ஸ்ல இருக்கணும், என்கான்ஸ்ல இருக்கக்கூடாது. குவாட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபேஸ்ல 4 வெர்டெக்ஸ் தான் இருக்கணும். என்கான்ஸ் அப்படின்றது 4க்கும் மேல இருந்தால் என்கான்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ் பாருங்களேன் 1 2 3 4 5 அப்போ இது என்கான்ஸ் அர்த்தம். ஸோ இதனால கூட பெவல் மாடிஃபையர் வேலை செய்யாம இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி ஜே கிளிக் பண்ண கம்பைன் ஆகும். பாத்தீங்களா என்னோட பெவல் மாடிஃபையர் வேலை செய்யுது. இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா நான் இங்க என்னோட லூப் கட் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் எந்த எட்ஜை கனெக்ட் பண்ணணும் அந்த எட்ஜை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் டிசால்வ் வச்சு கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து 1 2 3 4 5 வெர்டெக்ஸ் இருக்கு ஒரு பேஸ்ல. அப்ப இது என்கான்ஸ் அர்த்தம். பட் இருந்தாலுமே என்னோட பெவல் மாடிஃபையர் வேலை செய்யுது. அப்ப நான் என்கான்ஸ் வச்சுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய பிளெண்டர் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோ பார்த்திருக்கேன். அவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்றது என்னன்னா எப்பயுமே உங்க ஜாமெட்ரி குவாட்ஸ்ல தான் இருக்கணும். அப்பதான் வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட் ஜாமெட்ரியா இருக்கும். என்கான்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு. பட் சில பேர் வந்து என்கான்ஸ் இருக்கனால பெருசா ஒன்னும் ஆகாது எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்வாங்க. பட் எப்பயுமே அப்படி இருக்காதீங்க. நீங்க 3D மாடலிங்ல நான் பெர்ஃபெக்ட்டா வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து குவாட்ஸ்ல தான் வைக்கணும். ஏன்னா குவாட்ஸ் வைக்கிற மூலியமா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்கான்ஸ் இருக்குல்ல, இப்போ என்கான்ஸ் இருக்கு, இப்போ வந்து குவாட்ஸா மாத்தணும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப எப்படி நம்ம வந்து ஜாமெட்ரி ஆட் பண்றது, இப்ப நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணலாமா, இல்லனா ஏதாவது இருக்கிற வெர்டெக்ஸோட கனெக்ட் பண்ணலாமா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி நம்ம யோசிக்கும் போது நம்ம மெஷ் ஃப்ளோ பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? சோ இது மூலமா நீங்க நிறையவே தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், உங்களோட ஜாமெட்ரி குவாட்ஸ்ல தான் இருக்கணும், என்கான்ஸ்ல இருக்க கூடாது. இது வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு ஷார்ப் எட்ஜ் கிட்ட ஒரு எட்ஜ் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணீங்க அப்படினாலே உங்க பெவல் மாடிஃபையர் வேலை செய்யாது. பெவல் மாடிஃபையர்னா என்னன்னு நம்ம எல்லாரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஷார்ப் எட்ஜஸ்ல சப்போர்ட் லூப் ஆட் பண்ணும். பட் நீங்க ஏற்கனவே ஒரு லூப் கட் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் கிட்ட எப்படி பெவல் மாடிஃபையர் வேலை செய்யும்? அதனால இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு GZ கிளிக் பண்ணி நான் இப்ப கீழே கொண்டு வந்தேன்னா பாத்தீங்களா என்னோட பெவல் மாடிஃபையர் வேலை செய்யுது. நீங்க எப்பெல்லாம் பெவல் மாடிஃபையர் ஆட் பண்றீங்களோ அப்ப தயவு செஞ்சு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா லூப் கட் ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஷார்ப் எட்ஜ் கிட்ட கொண்டு வராதீங்க, அப்புறம் பெவல் மாடிஃபையர் வேலை செய்யாது. இது தேர்ட் ரீசன். ஃபைனல் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எப்போ மாடலிங் ஸ்டார்ட் பண்ணாலுமே பண்ணும்போது தெரியாதனமா எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம். அதனால கூட பெவல் மாடிஃபையர் வேலை செய்யாம இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சப்டி மாடிஃபையர் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். பெவல் மாடிஃபையர் ஆட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஆட் ஆன மாதிரியே தெரியல. ஸோ எப்பவுமே நீங்க மாடலிங் பண்ணும்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பை டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வெர்டெக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. அப்பனா ஏதோ ஒரு 4 வெர்டெக்ஸ் கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் இருந்திருக்கு, இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா கூட இங்க வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன் என்னோட பெவல் மாடிஃபையர் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. இப்போ சப்டி மாடிஃபையர் நான் எனேபிள் பண்றேன், கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. அவ்வளவுதான் விஷயமே. இப்போ இந்த வீடியோ மூலமா ஏன் பெவல் மாடிஃபையர் வேலை செய்யல அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னும் பிளெண்டரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு.